ஐயா, சிக்காகோவில் விவேகானந்தருடைய சொற்பொழியை கேட்டுட்டு இருந்த பெண்மணி, மிஸ்டர் விவேகானந்தர், ஐ வாண்ட் மேரி யூ, நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன்னு அந்த ஆங்கில பெண்மணி கேட்டாங்க. ஏன்னு சுவாமிஜி கேட்டாங்க. உங்களை போன்ற அறிவும் உங்களை போன்ற அழகும் உள்ள ஒரு ஆண் குழந்தைக்கு நான் தாயாகணும்னு கேட்டாங்க. இதுக்கு ஏமா நீ 10 மாதம் காத்திருக்கணும், இப்பவே என்னை மகனாக ஏற்றுக்கொள் தாயேன்னு சுவாமி விவேகானந்தர் அந்த பெண்மணி காலில் விழுந்தாரு. தன்னை நாடி வந்த பெண்ணை தாயாக நினைத்த சுவாமி விவேகானந்தர் போன்ற ஆன்மீகவாதிகள் எங்கே? தன்னை நாடி வந்த பெண்களை தாயாக்குகிற நவீன ஆன்மீகவாதிகள் எங்கே? அதனால் தாங்க அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நான் சுவாமி விவேகானந்தரா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். வாழ நினைத்தால் வாழலாம், வழியாயில்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், அழசை இருந்தால் நீந்தி வா. ஐயா, எல்லாரும் வாழ்க்கையில் கஷ்டம், துயரம், சிரமம் அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க. ஒன்றும் வாழ்க்கையில் கஷ்டமே கிடையாது. நான் வாழ்ந்தவ, என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் எப்படி இருக்கேன்னு. அதனால் வாழ்க்கைங்கிறது கஷ்டமே இல்லை. அழகிய பூந்தோட்டம், அதில் மகன் மருமகள் பேரன் பேத்தி, மகன் மருமகளோட பேரன் பேத்தியோடையது தான் பெருசாக இருக்குது. அவங்கள பார்க்கும்போதே ஒரு அழகு, அவங்க பேசும்போதே ஒரு அழகு. குடும்பத்தில் வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை மனசில் நினைக்கக்கூடாது. அந்த கஷ்டமும் நமக்கு ஒரு ஆண்டவன் கொடுத்தது தான் அப்படின்னு நினச்சி கஷ்டத்தை எப்படி விளக்கணும் அப்படின்னு பார்த்து ஆனந்தமாக இருக்கணும். சார், என் பேர் முத்துமாரி சார். இந்த முத்துமாரின்னு பேரை கேட்ட உடனே நான் என்ன தலைப்பில் பேச போகிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். ஆமாம் சார், அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் நான் ஒரு பொண்ணாக பிறக்கணும் தான் சார் ஆசைப்பட்றேன். சார், என் வாழ்க்கையில் நடந்ததை கேளுங்க சார். எங்கள் அம்மா தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அந்த குடம் வலிக்கு காலில் விழுந்துருச்சு சார். கால் ஒடிஞ்சிருச்சு சார். கால் ஒடிஞ்ச உடனே அவங்களால நடக்க முடியல சார். அந்த நேரத்தில் ஒரு தாய்க்கு பிறந்த மகனை என்ன சார் செஞ்சுருக்கணும்? என்ன சார் செய்யணும்? அந்த தாய்க்குரிய கடமை எல்லாம் நான் செய்யணும்ல. ஆனால் செய்ய முடியலை சார், செய்ய முடியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆம்பளை பிள்ளையா பிறந்துட்டேன் சார். ஆம்பளை பிள்ளையா பிறந்துட்டேன். பொண்ணா பிறந்தது தான் அந்த கடமையை நான் செஞ்சுருக்கலாம்ல சார். அப்படிப்பட்ட கடமையை செய்யணும்னு தான் சார் நான் அடுத்த பிறவியில் ஒரு பொம்பளை பிள்ளையா பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். சார், ஒரு நாள் நடு ராத்திரி என் மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும்போது அப்படியே முகம் உடம்பெல்லாம் குப்புன்னு அப்படியே வேர்த்து ஒளி போய் வந்துச்சு உட்காந்து சார். நான் முழிச்சு, என்னம்மா ஏன் தான் இப்படி உட்காந்துருக்க, என்ன உள்ள இப்படி இருக்கேன்னு கேட்டேங்க. அதுக்கு சொன்னால், உங்கள் பையன் என்னை எத்தி உதைக்கிறாங்க, அதனால் நல்லா உதைக்கட்டும்னு எந்திரிச்சு நிற்கிறேனுங்கன்னு சொன்னான். ஆனால் எனக்கு தெரியுங்கயா, அந்த நிறை மாதம் நெருங்கின உடனே பிரசவ வேதனையை தாள முடியாம பார்த்து எந்திரிச்சு உட்காந்துருக்கான்னு. ஆனால் தன்னுடைய வேதனையை சொல்லி தன் கணவனை துன்பப்படுத்த வேணாம்னியா, உங்கள் மகன் உதக்குறான்னு பொய் சொல்லி என்னை சந்தோஷப்படுத்தினாலே, இப்படிப்பட்ட தியாக பிறவினா அது பெண் பிறவி தான்யா. அதனால தான்யா நான் அடுத்த பிறவியில் ஒரு பெண்ணா பிறக்கணும்னு நினைச்சேன். இந்த பிறவிலே பெண்ணா பிறந்து நாங்க இவ்வளவு பாடுபடுறப்ப அடுத்த பிறவி எங்களுக்கு தேவையா? வேணாம். பொண்ணு திருமணம்னு ஒரு பந்தத்துக்குள்ள போறோம். போற இதுலயே வந்து உட்காந்துக்குவாங்க சார். வந்து உட்காந்துட்டு காஃபி டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு, ஆமா பொண்ணுக்கு ஆட தெரியுமா, பொண்ணுக்கு பாட தெரியுமா, இதெல்லாம் தெரிஞ்சு அந்த பொண்ணு கரகாட்டமா ஆட்ட கூட கூட்டிட்டு போறாங்க. ஒரு பொண்ணை வந்து வீட்டுக்கு வந்துட்டு பாட தெரியுமான்னு ஏன் அந்த காலத்துல கேட்டாங்க தெரியுமா? அந்த பொண்ணு பேசாத ஊமையாக மடந்தையாக இருந்து விடக் கூடாது என்பதற்காக. அந்த பொண்ணுக்கு ஆட தெரியுமான்னு ஏன் தெரியுமா கேட்டாங்க? அந்த பெண்ணும் கையும் காடும் நன்றாக குணவதியாக இருக்கிறாளா என்று சோதிப்பதற்காக. ஆனா அந்த பொண்ணு நினைக்கிறாளா, எனக்கு வரப்போறவனுக்கு கண்ணு நல்லா இருக்கணும், காது நல்லா இருக்கணும், மூக்கு நல்லா இருக்கணும், அந்த பொண்ணு நினைக்கிறாளா? நினைக்கிறது கிடையாது. அதுதான் சார் பெண்கள். மனைவியை பத்தி நபிகள் நாயகம் அழகா சொல்லியிருக்காரு. இந்த உலகில் நீங்கள் பெறக்கூடிய செல்வங்களிலேயே தலை சிறந்த மிக சிறந்த செல்வம் நல்ல மனைவி அப்படின்னு சொன்னார். ஆனா எனக்கு யார் சார் மனைவிய மனைவி மாதிரி நடத்திட்டு இருக்கா? அப்படி பார்க்க போனேன்னு வச்சுக்க, கணவனை பல பெண்கள் கணவனாவே நடத்துறது இல்லையா? என்ன பண்ண முடியும்? நீ என்னமோ வாழ்ந்து பார்த்த மாதிரி பேசுறியா? இன்னும் நீ வாழவே ஆரம்பிக்கல, நீ எப்படி மனைவியை நடத்துறன்னு? சார், நீங்க சொன்னது கரெக்ட் தான். அதாவது நீ வாழ்ந்து பார்த்துட்டியான்னு கேட்கலாம். நான் வாழ்ந்து பார்க்கலாம், ஆனா வாழ்ந்தவங்களை பார்த்துட்டேன் சார். கிராமத்துல ஒரு அதிகாரி கணக்கெடுக்க போனாராமா. அது ஒரு விவசாய குடும்பம். அங்க இருக்கிற கூப்பிட்டு, இந்தாப்பா நீ என்ன வேலை பார்க்குற, உன் வயசு என்னன்னு கேட்குறப்ப அவர் இந்த மாதிரி நான் விவசாயிங்க, என் வயசு இவ்வளோங்கன்னு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டாரு.
கடைசி அவர் கேட்டாராமா, உன் மனைவி என்ன வேலை செஞ்சிருக்கா? அவ வீட்டுல சும்மாத்தான் கிடக்கா அப்படின்னாராமா. மாட்டுக்கு தீனி வைக்கிறது அந்த பொண்ணு, சாணி அள்ளி போடுறது அந்த பொண்ணு, வீட்டுல இருக்க வேலையெல்லாம் பார்க்கறது அந்த பொண்ணு. இதெல்லாம் ஒரு வேலையா தெரியலையா சார் அவங்களுக்கு? அதனாலதான் சார் சொல்றேன், பொண்ணா பிறந்து என் சக தோழி எல்லாம் அனுபவிக்கிற கஷ்டத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த பிறவி போதாதுன்னு பத்தாது, அடுத்த பிறவி நான் கேட்பேனா? எனக்கு அடுத்த பிறவியே வேணாம் சார். சார், அந்த அம்மா பேசுனது எனக்கு நம்ம சரியாக தான் படுது. பேசாமல் இந்த பிறவியோட முடிச்சுக்கிறது நல்லது. அடுத்த பிறவிலையும் பிறந்துச்சுன்னு வச்சுங்க, இப்படி மூச்சு விடாமல் பேசிக்கிறீங்கன்னா நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. சார், நானும் என் ஃப்ரெண்டு கோபாலும் 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் ஒன்றா படித்தோம். ஒரே பெஞ்சு பக்கத்தில் உட்காருவோம். அவ்வளவு நெருக்கம் பாருங்க. பரீட்சை வந்துச்சு. பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு போனேன். என் மகனே எத்தனாவது எங்கடான்னு கேட்டார். எப்பா ஃபஸ்ட் ரேங்க் தான்ப்பா அப்படின்னேன். அப்போ கோபால் எத்தனாவது எங்கடா? எப்பா கோபாலும் ஃபஸ்ட் ரேங்க் தான்ப்பா அப்படின்னேன். ஒன்று அது எப்படி 2 பேர் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும்? குர்ரா ரேங்க் ஆடுன்னு பார்த்தாரு. பார்த்துட்டு 5, 10, 2, 3 ஏடா மொத்தத்தையும் குன்னாலும் 35 வரலையாடா, நீ எப்படி ஃபஸ்ட்டுன்ன? இல்லைப்பா கோபாலு முன்னாடி இருந்து ஃபஸ்ட் ரேங்கு, நான் பின்னாடி இருந்து ஃபஸ்ட் ரேங்குப்பான்னு. உடனே எங்கள் அப்பாவுக்கு வந்துச்சு பாருங்க கோபம். இவ்வளோ பெரிய குச்சி எடுத்து அடித்து முதுகு தோலெல்லாம் பேத்துட்டாரு. இதுவே ஒரு அமெரிக்காவாக இருந்தா என் மேலே கை வைக்க முடியுமா? ஒரே போனுதேன் தூக்கி உள்ள ஓட்டுருவாங்க. அண்ணா, நீங்க பின்னால இருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்னா நீங்க லாஸ்ட் ரேங்க்னு அர்த்தம்னா. தம்பி, நானும் உன்ன மாதிரி இருக்கிறப்ப டாக்டர் வந்தேன். இப்போ கம்பவுண்டர் கூட ஆக முடியல. நீ என்ன மாதிரி காலேஜுக்கு வந்தா தானே தெரியும். உட்கார்றா பேசாம. இங்கெல்லாம் நம்மெல்லாம் ஒரு ஆண்டை கிடக்க எத்தனை ஆண்டு கிடக்க வேண்டியது தெரியுமா? காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு. இன்னும் பாருங்க, நம்ம பயிலுக முதல் பக்கம் புத்தகத்தில் எழுதி வச்சிருப்பான். காலாண்டு ஒரு பாவச் செயல், அரையாண்டு ஒரு பெருங்குற்றம், முழு ஆண்டு மனிதத்தன்மையற்ற செயல் எழுதி வச்சிருப்பான் சார். அவ்வளவு கஷ்டம் சார், ஒரே தொல்லை சார். இங்கெல்லாம் காலேஜ் டிகிரி வாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? 2081 கிளாஸ் அட்டன் பண்ணணுமா, 1501 நாள் காலேஜுக்கு போகணுமா, 211 ஹவர்ஸ் ஆஃப் லேபு, 132 இன்டர்னலு, 44 எக்ஸாமு, 15 வைவா, 4 வருஷம் 8 செமஸ்டர், கடைசியில் கொடுக்கறது ஒத்த டிகிரி சார். சார் ஒரு நிமிஷம். அண்ணா, நீங்க இத்தனை இதை கணக்கு போட்ட நேரத்தில் உட்காந்து படிச்சா இந்நேரம் எவ்வளோ முன்னேறி இருக்கலாம்ண்ணா. ஆனால் அங்கெல்லாம் பாருங்க, படிக்காமையே ஏரோப்ளேன்ல ஓடுறான், கப்பலில் ஓடுறான். நம்ம இன்னும் மாட்டு வண்டியில தான் சார் போய்கிட்டு இருக்கோம். அண்ணா, படிப்பு பத்தி இவ்வளோ கஷ்டம்னு சொல்றீங்கல்ல, இப்போ நீங்க என்னங்கண்ணா படிச்சுட்டு இருக்கீங்க? காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கேம்மா. அப்புறம் ஏன்னா படிப்பு இவ்வளோ கஷ்டம்னு சொல்றீங்க? போய்கிட்டு இருக்கோன்னு தானே சொன்னோம், படிக்கிறோன்னு சொன்னோம்மா. நான் எழுதின பேப்பரு என் முன்னாடி ஒரு வாத்தியார் உட்காந்து இருந்ததுனால நீ பாஸ் போடுறியா ஃபெயில் போடுறியான்னு தெரியும். நான் எழுதுறது திருச்சி போகுமா, திருச்சியிலேருந்து மதுரை போகுமா, மதுரையிலேருந்து தேனி போகுமா, தேனியிலேருந்து திண்டுக்கல், இதெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸுக்கு ஒரு ரவுண்டு போகுமா. பொண்டாட்டிக்கு வாத்தியாருக்கு சண்டை வந்திருக்கான். பொண்டாட்டி வீட்டில் வாத்தியாரை கழிச்சிருக்கான். வாத்தியார் ஏன் பேப்பரை கழிச்சிருவாரு. தம்பி ரமேஷ், உன் முன்னாலே உன் பரீட்சை பேப்பரை திருத்தினாலும் நீ வாங்குற மார்க்கு 13 தான். அதை எங்கே திருத்தினா என்ன? படிக்கவா ஓர? கிளாஸ்னு ஒரு வச்சுருப்பாங்க பாருங்க. பொண்ணுங்கள்லாம் அந்த பக்கம், பையங்கள்லாம் அந்த பக்கம், நடுமை பாடர் வேற. இப்படிலாம் இருந்தால் எங்கே சார் படிப்பு வரும்? ஆனால் அங்கெல்லாம் பாருங்க, ஒரு பெஞ்சில் அங்கிட்ட ஒரு பிகரு, இங்கிட்ட ஒரு பிகரு, நடுமை உட்காந்துட்டு குஜாலா படிக்கலாம் சார். சார் ஒரு நிமிஷம். அண்ணா, இங்க ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் கொண்டு வரவங்க, அங்க சேர்த்து துப்பாக்கியும் கொண்டு வராங்கண்ணா. இது டீச்சரையும் சுடுவாங்க, பக்கத்துல இருக்கிறவங்களையும் சுடுவாங்க. பார்த்து ஜாக்கிரதையா படிங்கண்ணா. இங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் பிகரா சார், பூரா சப்ப பிகர் சார். ஆனால் அங்கெல்லாம் பாருங்க சப்ப மூக்கா இருக்கும். மூக்கு மேலே நான் லாரி போன மாதிரியே இருக்கும். ஆனால் என்ன பிகரு, என்ன வாழ்வு. பிறந்தா சார், அங்கே பிறந்து வாழ்க்கையை அனுபவிக்கணும் சார். நம்ம ஊரில் பஸ் ஸ்டாண்டில் நின்று ஒரு பிள்ளையை பார்த்து ஹாய் என்னன்னா என்ன மறு நிமிஷமே மஞ்சத்தாளி எடுத்து கட்டான்ருவான். ஆனால் அங்கெல்லாம் ஹாய் சொன்னா ஹாய் சொல்லுவாங்கோ,
ஆய் சொன்னா முத்தம் கொடுக்குறாங்க சார். இதெல்லாம் காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணணுமா? ஆனா அங்க கல்யாணமான பொண்ணை கூட காதலிக்கலாம் சார். இதெல்லாம் பாத்ரூம்னு ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. பார்க்காத ரூமுக்கு பேர் பாத்ரூம்பா சார். ஆனா அங்கெல்லாம் என்னென்ன பாத் இருக்கு தெரியுமா? ஆயில் பாத் இருக்கு, சன் பாத் இருக்கு. நம்ம அக்கா மக்கள்லாம் காலையில 8 மணிக்கு ஒரு கர்ச்சிப்பை 2ஆ கிழிச்சு ஜக 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 ஜகன்னு போவாங்க சார். அங்க பிறந்து வாழ்க்கையை அனுபவிக்கணும் சார். இதெல்லாம் பாருங்க, நம்மெல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு கல்யாணம் பண்ண முடியுது. அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோங்க 2 கல்யாணம். 2 கல்யாணம் என்னன்னு கேட்குறீங்களா? 1 முத கல்யாணம், உயிரோடு இருந்தால் 60ஆம் கல்யாணம். ஆனால் அங்கே முந்தா நேற்று ஒரு பேப்பர் படித்தேன் சார். 86 வயசு கிழவன் தலையெல்லாம் ஆடுது, 76 கல்யாணம் பண்ணியிருக்கான். கொடுத்து வச்சவன் சார், கொடுத்து வச்சவன். பிறந்தா அடுத்த ஜென்மத்தில் அமெரிக்காவில் போய் பிறக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த கிழவனுக்கு பேரனா வச்சு பிறக்கணும். தம்பி ரமேஷ், வெளிநாட்டில் 75 கல்யாணம் பண்ணாலும் பிள்ளைய 4 தான் இருக்கேன். ஆனால் இங்கே ஒரு கல்யாணம் பண்ணாலும் 2.5 டஜன் போயிடுது. அங்கெல்லாம் சிக்கலாக இருக்குது. என்னப்பா அங்கே போனால் நிறைய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், அங்கே போனால் அமெரிக்கா அமெரிக்கான்ற இங்கே இந்தியாவில் இருந்தீங்கன்னா இந்திய கலாச்சாரம் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் கல்யாணம் பண்ணானா ஓம் பொண்டாட்டி ஓம் பொண்டாட்டி இருப்பா. அங்கே கல்யாணம் பண்ணா ஓம் பொண்டாட்டி. ஃப்ரிட்ஜை திறந்தா நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கும்? மிஞ்சி மிஞ்சி போனால் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கும், தண்ணி இருக்கும். ஆனால் அங்கெல்லாம் பாருங்க, ஃப்ரிட்ஜை திறந்தா பீர் இருக்கும், ஜின்னு இருக்கும். என்னமா வாழ்றான் பாருங்க சார். எங்கள் சித்தப்பா வீட்டில் 12 பிள்ளைய அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. பீரு கீர் இருக்குமான்னு டப்புன்னு கதவை திறந்தேன் பாருங்க, உள்ள கடைசி போய் படுத்திருந்தேன். எங்கள் சித்தப்பாவை கூப்பிட்டு கேட்டேன், என்ன சித்தப்பா ஃப்ரிட்ஜுக்குள்ளே கடைசி போய் படுத்திருக்கான்னு. அதை வேற முன்னலப்பா கெட்டு போக வேணான்னு உள்ளே வச்சிருக்கேன் அப்படின்னாரு. பேசாம உங்க சித்தப்பனை தூக்கி உள்ள வச்சிருந்தா பிரச்சனையா இருந்திருக்காது. அதனால் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா சார், பிறந்தா சார் எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஆயா பக்கத்து வீட்டு பாட்டி எல்லாரும் குடும்பத்தோட போய் அங்கே பிறக்கணும் சார். நான் சைட் அடிக்கிறேன் ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையும் அங்கே பிறக்கணும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் சார், அவன் அப்போ மட்டும் அங்கே பிறக்கக்கூடாது சார். சார் ஒரு நிமிஷம். அண்ணா, நீங்க அமெரிக்கால பிறந்தீங்கன்னா நீங்க வேணா ஜாலியா இருப்பீங்க. அமெரிக்கால இருக்கிற பூரா தொல்லை பிடிச்சு தானே அலைவியா? யார் நாசமா போனா என்ன, நான் ஜாலியாக இருந்தால் போதும் நினைச்சு. நான் மட்டும் ஜாலியாக இருந்தால் போதுன்னு நினைக்கக்கூடிய ஒன்றை மாதிரி ஆள் இந்தியாவில் பிறக்காம அமெரிக்காவில் பிறக்கிறது நல்லது.